பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வெளியூர்ல வேலை பாக்குறேன். நல்லா இருக்கியாடா தங்கம்? ரொம்ப நல்லா இருக்கேன் டீச்சர். டீச்சர், என் மேல உங்களுக்கு கோபம் எதுவும் இல்லல? என்ன ஆனது இது? ஏன் நான் உன் மேல கோவப்படணும்? ஆனா நிஜமா இங்க உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம். இப்படி என் முன்னாடி நீங்க 2 பேரும் வந்து நிப்பீங்க நான் எதிர்பார்க்கல. நீ இப்ப கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டே போல இருக்கு. ரொம்ப தங்கமான பொண்ணுங்கம்மா. எனக்கு தெரியும் சார். பிலாரியால இதுக்கு முன்னாடி இவ ஏன் ஸ்டூடெண்ட் தான். ஓ அப்படியா? ஆமா சார். இவளை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். போன வருஷம் ஆனந்தி வகுப்புல முதல் மாணவியா வந்தா. ரியலி? இந்த வருஷமும் அத கண்டிப்பா செய்வா. இல்ல ஆனந்தி? வெரி குட். நிஜமா உன் கல்யாணத்துக்கு அப்புறமா எங்க ஹஸ்பண்ட் வீட்ல உன்னை படிக்க வைக்கிறாங்களா? கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தினம் ஸ்கூலுக்கு வர்றதில்ல. இவ புகுந்த வீட்டுல வயசான பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இவளுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார். அன்னைக்கு பிலாரியால கல்யாணம்னு உடனே இவள ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு பிறந்த வீட்டுல சொல்லிட்டாங்க. எனக்கு அப்ப ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா பெரிய படிப்பு படிச்ச சாதனைகள் பண்ணணும்னு இவளுக்கு ஆசை இருக்கு. அந்த கனவு நிச்சயமா நிறைவேறும். ஆனந்தி ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுன்னு சொல்லலாம். இவ புருஷன் வீட்டுல ஆனந்தி நல்லா படிக்கணும்னு அத்தனை பேரும் ஆசைப்படுறாங்க. ரொம்ப மரியாதையானவங்க. இன்னைக்கு ஆனந்தியை இந்த விழாவில கலந்துக்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சது அந்த பெரியம்மாதான். அப்படியா? அதோட ஆனந்தி மேடையில் ஒரு கவிதை சொல்ல போறா. இஸ் இட்? ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப வந்துறேம்மா. சரிங்க சார். ஏமா ஆனந்தி, அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது நான் சிறப்பு விருந்தினரா போற பள்ளிக்கூடத்துக்கு நீயும் ஸ்கூல் சார்பா சிறப்பு மாணவியா வரணும். அது மட்டும் இல்ல, இன்னும் பெரிய பொண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறமா பெரிய கெஸ்டா நீயே போற நிலைமைக்கு வரணும். வருவல்ல? அந்த மேடையில நிச்சயமா நானும் இருப்பேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் மதிக்கிற இந்த சிறப்பான பெண்மணிக்கு நான் தான் ஒரு காலத்துல டீச்சர்னு சொல்லுவேன். ஆனந்தி, இங்க என்ன பண்ற? அங்க போய் தேடிட்டு இருக்கேன். ஜெகதீஷ், இவங்க தான் என்னோட டீச்சர். பிலாரியாவுல இருந்தவங்க. அப்புறம் டீச்சர், இவர்தான் ஜெகதீஷ், என்னோட புருஷன். ஓ வணக்கம். வணக்கம் வணக்கம். இவ உங்களை பத்தி பேசாத நாளே இல்ல. எப்பவும் உண்மையை பேச, அப்படிதான் எங்க டீச்சர் சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. எனக்கும் ஆனந்தியோட ஞாபகம் எப்பவும் வரும். ஏய், என்ன உனக்கு? நான் எது சொன்னாலும் என்ன கேப்பேன். நீங்க சொல்றது நிஜமானு தெரியல. என் மேல சத்தியம் பண்ணுங்கன்னு வெல்ல. சந்தியாமா வாங்க. மேடையில ஏற்பாடுலாம் தயாரா இருக்கு. வாங்க பிள்ளைங்களா, எல்லாரும் போய் வரிசையா ஒழுங்கா உட்காருங்க. போங்க, நேரம் ஆகுது. சீக்கிரம் போய் உட்காருங்க. மண் வாசனை பவர்ட் பை மலபார். மண் வாசனை பவர்ட் பை மலபார் கோல்டன் டைமண்ட் தொடர்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்கள் முன் நான் கூற இருக்கும் இந்த அழகான வசன கவிதை என் மனதிற்கு பிடித்தது. உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஒரு மாணவியாக இருக்கும் நான் இக்கவிதையை கூறும் பொழுது பிழை ஏற்பட்டால் என்னை இங்கு மேடையில் வீற்றிருக்கும் பெரியவர்கள் தயவு செய்து மன்னிக்குமாறு வேண்டுகிறேன். இந்த வசன கவிதையை எழுதியவர் திருமதி சௌபரணிகா. இக்கவிதையின் தலைப்பு பூமகள் ஊர்வலம். அழகான ஒரு சிறு மலர் பூக்கும் பொழுது நம் மனதில் ஆண்டவனின் சிரிப்பு தெரிகிறது, ஆனந்தமும் குடிகொள்கிறது. அன்று இப்பூ மலர்ந்த பொழுது ஆகாயமும் ஆச்சரியப்பட்டது. இப்படி ஒரு பூவாக பிறக்க நாம் என்று பூமிக்கு வருவோம் என்று மனதிற்குள் முழங்கியது. வருந்தியிருந்த வானத்திற்கு ஆனந்தம் என்னும் அன்பளிப்பை தர இறைவன் சட்டென்று முன்வந்தார். உடனே தோன்றியது 7 வண்ணங்களுடன் உருவம் கொண்ட ஒரு வண்ணமயமான வானவில். ஆனால் அதை பார்த்து புன்னகை பூக்க வெள்ளை மனம் கொண்ட மல்லிகை அன்று தோட்டத்தின் கூட்டத்துள் இல்லை. ஓசைப்படாமல் வந்த ஒரு காற்று மனம் வீசும் அந்த மல்லிகையை சட்டென்று இழுத்து வந்து தனித்து வளர தண்டித்தது. தனிமையில் வளர்ந்த அந்த பூ தூரத்தில் இருந்தே மற்றுள்ள மலர்களின் மலர்ச்சியை கண்டு மனம் மகிழ்ந்தது, உளம் குளிர்ந்தது. இன்றும் இந்த சமூகத்தில் பூக்களை விரும்பும் மனித உள்ளங்கள் எதனால் அதன் மனதை நோக்குவதில்லை? மலர்கள் பூமிக்கு பொக்கிஷம் என்றால் மனிதனின் உள்ளத்திற்குள் மட்டும் அது
பொக்கிஷம் ஆகாதது ஏனோ? இனி இதயங்கள் இல்லாத மலர்களை அந்த இறைவன் அவசியம் படைக்க வேண்டும். காரணம் மனம் இல்லாத மலர்களுக்கு எண்ணம் எங்கிருந்து வரும்? கனவுகள் எங்கிருந்து பூ பூக்கும்? ஆதலால் மனதில் கனவோடு ஏங்கி வாழும் மலர்களுக்கு இக்கவிதையை கண்ணீரோடு சமர்ப்பணம் செய்கிறேன். ஆனந்தி சொன்ன கவிதையை கேட்ட அப்புறம் நம்ம மனசெல்லாம் அதுல லயிச்சிருச்சு. இப்ப அடுத்ததா வந்து பேச போறது சீனு. ஆனந்தி, நீ சொன்ன கவிதை கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. நீ சொல்லும் போது நாங்க எல்லாரும் கை தட்டுறோம். உன் கவிதையை கேட்கணும் தாம ஓடி வந்த. மார்க்கெட்ல மட்டும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா இந்த அருமையான வாய்ப்பு கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்காது. ரொம்ப பெருமையா இருக்கு. நம் அழைப்பை ஏற்று இன்று நம் பள்ளியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மதிப்பிற்குரிய சந்தியா அவர்கள் தன் அனுபவங்களை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்வார். நிச்சயமாக தங்களது கல்வி அறிவுக்கு அது சிறந்த தூண்டுதலையும் உயர்ந்த படிப்பினையும் அள்ளித்தரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனந்தி, இவங்கள நான் அப்பா. ஆமா மாமா, இவங்கதான் என்னோட டீச்சர். எல்லோருக்கும் வணக்கம். என் பணிவான நன்றியை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் தான் வற்புறுத்தி என்னை இன்று இங்கு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க அழைத்தார். உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்க்கும் பொழுது என் மனதில் நம்பிக்கை வலுக்கிறது. மாணவர்களே, முன்னேற்றம் அமைய வேண்டும் என்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்றுதான். கல்வி அறிவு இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எப்படிப்பட்ட இன்னல்கள் நேர்ந்தாலும் படிப்பதை மட்டும் விடக்கூடாது. காரணம், கல்வி உங்களை செல்வந்தர்கள் ஆக்குகிறது. இவ்வுலகில் ஒப்பற்ற செல்வமே கல்வி அறிவு என்பதில் ஐயமில்லை. இந்த ஒப்பற்ற புதையலை திருடன் கூட திருடுவதற்கு வழி இல்லை. கல்வி பெறாதவனை உலகத்தில் பெரிய ஏழை என கூறலாம். இன்றும் நமது நாட்டில் எத்தனையோ தவறான கொடுமைகள் நேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதில் ஒன்று சிறு பள்ளி பருவத்தில் செய்யப்படும் பாலிய விவாகமாகும். மற்றொரு கொடுமை, பிறந்தது பெண் என்று தெரிந்த பின் அக்கணமை கள்ளிப்பால் தந்து அவளை கொல்வதுதான். மருமகளை எரிக்கும் கொடுமையும் பல இடங்களில் நடக்கிறது. சில நேரம் வறுமையால் பெற்ற மகளை பணம் மிகுந்த முதியவருக்கு மனம் முடித்து அதன் பின் மனம் குமுறுவதால் பலனில்லை. இப்பொழுது நான் கூறிய அத்தனை பிழைகளுக்கும் பின்னே மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் கல்வி அறிவு பெறாததுதான். அதனால் நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து மிகப்பெரிய நிலையை அடைய வேண்டும். நாம் வாழுகின்ற நாட்டை சிறப்பான முறையில் முன்னேற்றி அன்பும் பண்பும் மிகுந்த பாரதத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். சிறப்பான மாணவ பருவம் இது. கண்முன் பல அற்புதம் சம்பவிக்க கூடியது. ஆனால் அதற்கு முன் சரி எது தவறு எது என்று தெரிந்திருத்தல் அவசியமாகும். என் முன் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்குமே ஒருபோதும் தீமைக்கு துணை போக வேண்டிய துன்பம் என்றும் நேராது. ஒரு குடும்பத்திற்கு பண்பும் கல்வி அறிவும் அவசியமாகும். அத்தகைய குடும்பங்கள் உருவாக இப்பள்ளி பருவம் முக்கியமான அஸ்திவாரமாகிறது. இன்று முதல் மதிப்பெண்ணுக்காக மட்டும் இல்லாமல் மனம் உவந்து நீங்கள் படிக்க வேண்டும். அன்போடும் பண்போடும் வளர வேண்டும். பெற்ற அம்மை அப்பனையும் குருவையும் என்றும் போற்ற வேண்டும். உங்கள் நாட்டிற்கு மட்டுமல்ல, நம்மோடு இணைந்திருக்கும் பிரமிக்க வைக்கும் இயற்கைக்கும் ஒரு நாளும் தீங்கு செய்யக்கூடாது. அனைவருக்கும் நன்றி. மண் வாசனை பவர்ட் பை